Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ராத்ல செகண்ட் பேப்பர் ரஸ் நம்ம பார்க்க போறோம்ப்பா. கருண் ரஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா சோகம், இரக்கம், துயரம் இது மூணு வரும்போது நம்ம மனசுல ஒரு உணர்வு தோன்றுதுங்களப்பா, அதுதான் கருண் ரஸ்ன்பாங்க. अपने इष्ट वस्तु की हानि, प्रिय व्यक्ति की मृत्यु आदि से हृदय में जो शोक उत्पन्न होता है उसी को करुण रस कहते हैं. நம்மளுக்கு பிடிச்ச பொருள் இழக்கும் போதோ இல்லை நம்ம அன்புக்குரியவர் இறந்தாங்கன்னா அப்போது நம்ம இதயத்தில் பார்த்தோன்னா ஒரு துக்கம் வருதுங்களப்பா. ஷோக்னா துக்கம், அதுதான் கருண் ரஸ்ன்றாங்க. கருண் ரஸ்கா ஸ்தாயிபம், கருண் ரஸுடைய நிலையான உணர்வு பார்த்தீங்கன்னா ஷோக்னா துக்கம். ஆக்ஷரியன்னா அந்த வழி அனுபவிக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா அப்னி இஷ்ட் வஸ்து வக்திகோ கோயா ஊவா ஆத்மின்றாங்க. அப்போது மனிதன் தனக்கு பிடித்த பொருள் இல்லை தனக்கு பிடித்த பர்சன் இழக்கிறாங்களப்பா, அந்த மனிதர் தான் வலியை அனுபவிக்கிறாங்கன்றாங்க. ஆலம்பம் விபவனா அந்த வலிக்குண்டான நபர் யாருன்னு கேட்குறாங்கப்பா. கோயா உவா பக்தி யா வஸ்துன்றாங்க. அப்போது அந்த பொருள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மனிதரை இழக்கிறாங்களா அவங்கள பற்றி சொல்கிறாங்க. உத்திபன் விபாவனா அவங்க வலியை அதிகரிக்க காரணம் என்னன்னு கேட்குறாங்கப்பா. பிரிய வஸ்து யா பக்திகா ஸ்மரன் குன்கான் ஆதின்றாங்க. அப்போது அவங்களுக்கு பிடிச்ச பொருள் இல்லை பர்சனோட நினைவு அவங்களோட புகழ்ந்து பேசுறதுனால அவங்களோட வலி இன்னும் அதிகரிக்குதுன்றாங்க. அனுபவம்னா எக்ஸ்ப்ரெஷன்ப்பா. ரோனானா அல்றதுப்பா. ஹாத் பயிர் பீட்னானா பார்த்தீங்கன்னா கையும் காலும் அடித்து கொள்ளுதல்ன்றாங்க. தெய்வ் நிந்தானா தெய்வத்தை பார்த்தீங்கன்னா நிந்துதல்ன்றாங்க. இப்போ சஞ்சாரி பாவனா பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் மட்டும் தோன்றும் உணர்வுன்றாங்க. அப்போ தைன்ய துன்பம், சிந்தானா கவலை, விஷாத்னா மனசோர்வு, இதுதான் சஞ்சாரி பாவன் வாங்கப்பா. இப்போது உதாரணம் பார்க்கலாங்களா. எக்ஸாம்பிள், பிரிய மித்யுகா அப்ரிய மகா சம்வாத் பாக்கர் விஷ்பரா ஜிஸ்து சி நிர்ஜிவ் சி ஹோ ரஹப் கயி ஹத் உத்தாரா. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்த துக்கத்தை பற்றி வெளிப்படுத்துகிறாங்கப்பா. இந்த லைன் பாருங்கள், மிகவும் அன்பானவர் அவங்க மரண செய்தியை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க மனம் எப்படி இருக்குதுன்னா விஷம் நிறைந்த போல் துன்பத்தில் மூழ்கி இருக்குதுன்றாங்க. அவங்க ஒய்ஃப் நேம் உத்ராப்பா. அவங்க ஹஸ்பண்ட் இறந்த அந்த செய்தி கேட்டோன்னே அவங்க பார்த்தீங்கன்னா உயிரற்ற சிலை போல் பார்த்தீங்கன்னா அசைவின்றி நின்று விட்டாள்ன்றாங்க. அதுதான் இந்த ரெண்டு லைனோட மீனிங். ஆக்ஷரியன்னா அந்த உணர்ச்சி அனுபவிக்கும் பர்சன் வாங்கப்பா. இந்த இடத்துல அந்த வலி அனுபவிக்கக்கூடிய பர்சன் யாருன்னா உத்ரானா அவங்க ஒய்ஃப். ஆலம்பம் விபவனா அந்த வலிக்கு உண்டான நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்பனே பத்தி கே மர் ஜானேகி கபர், தன்னோட ஹஸ்பண்ட் இருந்த செய்தி அவங்க கேட்டுக்கிறாங்கப்பா. உத்திபன் விபாவம்னா அவங்க வலி இன்னும் அதிகரிக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உஸ்கே பராக்கிரம் கா வர்ன் சொன்னா தன் ஹஸ்பண்டுடைய வீரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கும்போது அவங்களோட வலி இன்னும் அதிகரிக்குதுன்றாங்க. அனுபவம்னா எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ட்ரோனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்றதுப்பா. சஞ்சாரி பாவனை பார்த்தீங்கன்னா ஜட்டா மந்த நிலைன்பாங்க. அந்நிய உதாரணா மற்ற எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறாங்கப்பா. ஏக் பார் அவுர் சாத் கைசி ஜியேங்கே பிரியே ருக்கோ மை பி ஹாத்தி உன் ஸ்வர்கமே மீலேங்கேன்றாங்க. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அன்பே இன்னொரு முறை நாம் எப்படி வாழ்வோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் வருகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொர்க்கத்தில் மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ரெண்டு லைனோட மீனிங்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கருண் ரஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீர் ரஸ் பார்க்கலாங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.